ஹாய் ஹலோ வெல்கம் ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி டியூஸ்டே. முருகனோட மெசேஜஸ் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இது செட் 1, இது செட் 2. நம்பரில் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களால் நம்பர் சூஸ் பண்ண முடியல அப்படின்னா இந்த ப்ரேஸ்லெட் செட் 1 வச்சுக்கோங்க. இதை வச்சு கூட நீங்கள் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று இந்த ப்ரேஸ்லெட் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இந்த கலர் வச்சு கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஹோப் நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது நீங்கள் செட் 1 நம்பர் இல்லாட்டி இந்த ப்ரேஸ்லெட் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான முருகன் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் செய்கிற நல்ல விஷயங்களை மற்றவங்க கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னா எது இப்போ நம்ம வெளியே சொல்கிறோமோ அதோடைய இது நமக்கு குறைஞ்சிட்டே வரும். ஒருவேளை நம்ம இப்போ நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா, நான் அதை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வெளியே சொல்லிட்டு இருக்கிற பர்சனாக இருந்தால் உங்களுக்கான மெசேஜஸாக இருக்கலாம். இல்லை இது பொதுவாக கைடன்ஸாக என்ன சொல்கிறாங்கன்னா, நீ செஞ்ச புண்ணியத்தை நீ வெளியே சொல்லும்போது அது குறைஞ்சிட்டே வரும். அதே மாதிரி தான் நீ செஞ்ச பாவத்தையும், அதாவது உங்கள் தவறுகளை உணர்ந்து அதை வெளியே நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி மன்னிப்பு கேட்கும்போது அதனுடைய சுமைகளும் குறையும் அப்படிங்கிறாங்க. ஸோ யாராவது இதை பார்த்துட்ருக்கவங்க ஏதாவது ஒரு பெரிய கில்ட்டில் இருக்கலாம். இதை தப்பாக பண்ணிட்டோமே, இதை சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல், அதை யார்கிட்டையாவது பகிர்ந்துக்கோங்க. உங்களுடைய மன சுமை குறையும் அப்படிங்கிறது தான். நீ இப்போ உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாமே எதுவுமே உன்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் இருக்கிறது ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியில் இருக்கீங்க. நீங்கள் அந்த குற்ற உணர்ச்சியை வெளியே சொல்ல முடியாமல் தவிக்கிறனால தான் அந்த பிரச்சனைகள் இருக்குது. ஸோ உங்களுடைய நண்பர்கள் யார் உங்ககிட்ட இதாக இருக்காங்களோ, யார்கிட்ட சொன்னால் இதாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்கக்கிட்டையாவது அட்லீஸ்ட் நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரியான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஷேர் பண்ண அந்த பாவ சுமையும் உங்களுக்கு குறையும். அதுக்கப்புறம் உங்களுக்கான மங்களங்கள் ஸ்டார்ட் ஆகும். நாங்கள் அந்த கில்ட்டிலேருந்து வெளியே வாங்க. அதை தான் உங்களுக்கு முருகன் வழி சொல்கிறாரு. யாரோ ஒருத்தர்கிட்ட வெளியே சொல்லி மனசில் இருக்கிற விஷயத்த வெளியே தள்ளிக்கோ அப்படின்னு. நம்பர் 2 அல்லது இந்த ப்ரேஸ்லெட் சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷஃபில் பண்ணி எடுக்கும்போது 4 கார்டாக வந்தது. ஸோ நான் 4மே வச்சுட்டேன். உங்களுக்கான மெசேஜ் நம்பர் 2 சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, பேரண்ட்ஸை நீங்கள் எந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க, அவங்களோட பெரியவங்க சொல்கிறத எப்படி கேட்குறீங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். ஏதாவது ஒரு கோபம், அவங்க நல்லது சொல்கிறாங்களோ இல்லையோ, நீங்கள் வேணும்னு சொல்கிறதில்ல, பட் அவங்க சொல்கிறது உங்களுக்கு அவங்க கால் பண்ணிகிட்டே இருக்கலாம், அது உங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கலாம். திட்டுறது, சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்குறதோ இல்லை சாப்பிட்டியாமான்னு கேட்கும்போது இரிட்டேட் ஆகுறது நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். உங்களை ஒரு என்ன பண்ணிகிட்ருக்க, ஏது பண்ணிகிட்ருக்கேன்னு உங்கள் மேலே இருக்கிற பாசத்தில் கேட்கும்போது அதை நீங்கள் ஒரு வேலை டென்ஷனில் வெறியாக இருக்கீங்க, உதாசீனப்படுத்துகிறீங்களா, அவங்களுடைய அன்பை நிராகரிக்கிறீங்களா அப்படின்றத யோசிங்க. ஸோ இந்த மெசேஜ் உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் டைம் கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு டைம் கொடுக்க ஆரம்பிங்க. அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ், உங்களுடைய பேச்சுக்காக நீங்கள் பேசணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிவிட்டு அவங்க ஆதங்கப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு எப்போவுமே இருக்குது. நீங்கள் ஒரு நிமிஷம் அவங்க கூட பேசுங்களேன். எல்லாத்துக்கும் நமக்கு பேச டைம் இருக்குது. அப்பா அம்மா கூட ஒரு நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கோவமாக பேசியிருந்தா அவங்கக்கிட்ட மன்னிப்பை கேளுங்க. அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மனசு சஞ்சலப்பட்டுட்டு இருக்கு. இப்போ இந்த செட் 2 பார்க்குறவங்க ஏதோ ஒரு விஷயத்தினால மன குழப்பத்தில் இருக்கீங்க. ஏதோ ஒரு இதில் தேவையில்லாத விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்கீங்க. ஸோ அது வேண்டாம், அதை நேர் பண்ணுங்கள். இத்தனை நாளாக எப்படி நல்ல விதமாக இருந்தீங்களோ இப்போ ரீசெண்டாக வந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை மனசுக்குள்ளே கொண்டு போகாதீங்க. அப்பா அம்மா கூட, உங்கள் வீட்டு பெரியவங்களோட, அப்பா அம்மா இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டு பெரியவங்க கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். தேவையில்லாத அந்த மனசில் சஞ்சலத்தை நீக்குங்க. மன சஞ்சலத்தை நீக்கணும் அப்படின்னா நீங்கள் முருகப்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லிக்கிட்டே இருங்க. அதாவது ஒன்றும் இல்லை, ஓம் சரவண பவா சொல்லுங்கள், முருகா சொல்லுங்கள், கந்தா, ஏதோ ஒரு பேரை சொல்லிகிட்டே இருங்க. உங்களுக்கான லாபம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு யாருக்கு எப்படி வீடியோ ரெசனேட் ஆச்சு அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.